வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையின் முடிவு வேலைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகங்களை நாம் படித்து வருவது நம்முடைய வழக்கம். இந்த வாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 முத்திரைகளை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் 2வது முத்திரையை குறித்து படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்தார். 2வது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன குதிரைங்க ஓடிச்சு? சிகப்பான குதிரை இல்லை. சிகப்பான குதிரையின் மேலே ஒரு நபர் ஏறி இருந்தார். அந்த நபர் கையில் என்ன இருந்துச்சு? ஒரு பட்டயம் இருந்தது. அந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது என்பது எல்லாவற்றையும் கடந்த வாரத்தில் என்ன செய்தோம் அப்படின்னு நம்ம படித்தோம். அதுக்கு முந்தின வாரத்தில் முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரை ஓடியது. அந்த வெள்ளை குதிரை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது என்பதையும் நம்ம படித்தோம். வெள்ளை குதிரை என்பது வெண்மை என்பது நீதி அல்லது பரிசுத்தத்திற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த திருச்சபை பரிசுத்தமாக இருந்தபடியினால கிறிஸ்து அந்த திருச்சபையை ஆட்கொண்டார். அந்த ஒரு நூற்றாண்டில் ஊழியம் உலகமெங்கும் கொண்டு செல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் முதலாவது வாரத்தில் படித்தோம். அந்த வெள்ளையாக இருந்த குதிரை 2வது எப்படி மாறிச்சு? சிகப்பான குதிரையாக மாறிச்சு. ஏன் சிகப்பான குதிரையாய் மாறியது அப்படின்றத கடந்த வாரத்தில் படித்தோம். சாத்தான் பார்த்தான், ஒரு நூற்றாண்டுக்குள்ள உலகமெங்கும் இந்த சத்தியம் போயிடுச்சே, இது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தவன் என்ன செய்தான் அப்படின்னா, உபத்திரவப்படுத்தி இவங்களை கொன்று குவிச்சா இந்த சத்தியம் உலகமெங்கும் கொண்டு போகப்படாது, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பை நாம் தடுக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை என்ன செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னா, மரண தண்டனை விதித்து அநேகரை என்ன செய்ய ஆரம்பித்தான்? கொலை செய்ய ஆரம்பித்தான். அப்போ அந்த வெள்ளை குதிரை எப்படி சிவப்பு குதிரையாக மாறுச்சு அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால தான் அந்த வெள்ளை குதிரை எப்படி மாறிச்சு? சிகப்பு குதிரையாய் மாறியது. இது கடந்த வாரத்தில் நம்ம படித்த பாடம். இந்த வாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் உடைத்த 3ஆம் முத்திரையை குறித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோங்க. நமக்கு நன்றாகவே தெரியும், குதிரை என்பது யாரை குறிக்கும்? தேவ ஜனம் அல்லது திருச்சபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ திருச்சபை வெண்மையாக இருந்தது. அந்த வெண்மையாக இருந்த திருச்சபை 2வது சிகப்பாய் மாறியது. இப்போ அந்த சிகப்பாய் இருந்த அந்த குதிரை, அந்த திருச்சபை அடுத்த ஒரு நிறத்துக்கு போகுது. அந்த அடுத்த நிறம்தான் 3வது முத்திரையின் காலம். அது எப்படியாய் போகிறது என்ற விஷயத்தை நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு கணம் வாசிக்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, எப்படியாவது இந்த திருச்சபையை உபத்திரவப்படுத்தி எப்படியாவது இந்த திருச்சபையை கொன்று குவிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். யோசித்து பாருங்க, முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது யார் ஜெயிச்சது? ஆண்டவர் ஜெயிச்சாரா, சாத்தான் ஜெயிச்சானா? இயேசு கிறிஸ்து தேவன் தான் ஜெயிச்சார் இல்ல. 2வது முத்திரை உடைக்கப்பட்ட போது யார் ஜெயிச்சது? 2வது முத்திரை உடைக்கப்பட்ட போது யாருங்க ஜெயிச்சது? சாத்தான் ஜெயிக்கல. ஏன் தெரியுங்களா? 4 பேரை கொல்றான், 40 பேர் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. ஒரு பழமொழி எல்லாருமே அறிஞ்சதுதான், கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போல நசுக்க அவர்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. அது 2வது முத்திரையுடைய காலத்தில் எக்ஸாக்டாக நடந்து. சாத்தான் நினைச்சான், இவங்களை கொன்று குவிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், இவர்களை கொன்று போட்டுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் 2வது முத்திரையின் காலத்திலும் யார் தான் ஜெயிச்சது அப்படின்னா, தேவன் தான் ஜெயிச்சார். ஏன் அப்படின்னா, 4 பேரை கொன்ன 40 பேர் கிறிஸ்தவனா மாறுறான். ஒன்றும் புரியலை. 3 ராஜாக்கள் பேரை சொன்னேன், ஞாபகம் இருக்குதா இருக்காது? 303 313 வரைக்கும் ஒரு 3 ராஜாக்கள் அரசாண்டாங்க. இவங்க தான் அந்த மரண தண்டனை விதிச்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 ராஜாக்கள் சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்குது? செவிரஸ், வேறங்க இன்னும் 2 பேர். உங்கள் நோட்ஸை கூட பார்த்து சொல்லுங்களேன், எழுதி வச்சிருப்பீங்கல்ல நோட்ஸில் 3 நபர் பேரையும். வேறங்க டயாக்லேசஸ். 3 ரோம அரசர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, 303 313 வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. இவங்க அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து, அநேக கிறிஸ்தவர்களை எப்படியாகிலும் அவர்கள் அங்கே கொன்று குவிச்சுட்டா சாத்தான் ஜெயிச்சாலும் நினைச்சான். ஆனால் ஜெயிக்க முடியலை. இப்போ நல்லா கவனிக்கணும், வெள்ளை குதிரை சிகப்பு குதிரையாக மாறுச்சு. இப்போ சிகப்பு குதிரை எந்த கலராய் மாறுகிறது என்பதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் அந்த 6வது அதிகாரத்தில் வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். அங்கே தான் 3வது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன சம்பவம் நடந்தது என்பதை பார்க்க முடியும். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதுதாங்க 3வது முத்திரை. 3வது முத்திரையின் காலத்தில் அந்த சிகப்பு குதிரை என்ன கலரில் மாறுது? கருப்பு கலரில் மாறுது. பிக்சர் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த குதிரை என்ன கலரில் இருக்குது? கருப்பு கலரில் இருக்குது. அந்த குதிரையின் மேலே ஒரு நபர் ஏறி இருக்கிறாரு. அவர் கையில் என்ன இருக்குது? தராசு இருக்குது. சரி, முதல் குதிரை வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை ஏறி நபர் கையில் என்ன இருந்துச்சு? வில் இருந்துச்சு. 2வது குதிரை சிகப்பு குதிரை. சிகப்பு குதிரை நபர் கையில் என்ன இருந்துச்சு? பட்டயம் இருந்துச்சு. 3வது குதிரை கருப்பு குதிரை. இப்போ அவர் கையில் என்ன இருக்குது? தராசு இருக்கிறது. ஒரு 5 கேள்வியை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 3வது முத்திரையை படிக்க போகிறோம். உண்மையாகவே ஆண்டவருக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நீங்கள் நானும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? எத்தனையோ நபர்களுக்கு மூடப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு இதையெல்லாம் புரியாத புதிர். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீங்கள் நானும் புரிந்து கொள்வதற்காக இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, ஏன் மற்ற அநேக நபர்கள் இருந்தும் தேவன் ஏன் இப்படிப்பட்ட கருகலான சத்தியங்களை நமக்கு வெளிச்சமாக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறார்? அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாராம். எதற்காக தேவன் வெளிப்படுத்துகிறார்? அந்த நோக்கத்தை நீங்கள் நானும் புரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவர் சாதாரணமாக அந்த சத்தியத்தை நம்ம கையில் கொடுக்கல. நான் அப்படியே நம்முடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபைகள் யூடியூப் சேனல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, ஆராதனைகள் எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த திருச்சபைகள் எல்லாம் என் பார்ப்பது என்னுடைய வழக்கம். எத்தனை திருச்சபைகள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்கள் ஓடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 திருச்சபைகளில் என்னால் பார்க்க முடியும். ஒன்று மதுரை சென்ட்ரல், இன்னொன்று செங்கல்பட்டு. இந்த 2 திருச்சபைகளில் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்கள் பேசப்பட்டது. அதில் 3வது எங்கே இருக்குது? கல்லடியான் கோணம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை இந்த காலங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? அதுவும் 7 திருச்சபைகளை படித்து முடித்த நமக்கு ஆண்டவர் 7 முத்திரைக்கான விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வெள்ளை குதிரைன்னு படித்தோம், அது யாருன்னு படித்தோம். சிகப்பு குதிரைன்னு படித்தோம், அது யாரை குறிக்குதுன்னு படித்தோம். இப்போ அந்த கருப்பு குதிரையும் படிக்க போகிறோம். ஏன் ஆண்டவரே இவ்வளோ சத்தியங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆண்டவர் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த சத்தியங்களை தொடர்ச்சியாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 3வது முத்திரை 5 கேள்விகளை வச்சு படிக்க போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 5 கேள்விகளை நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கவனிச்சுக்கங்க. கேள்வியை படிச்சுட்டு விடைக்கு போயிடுவோம். முதல் கேள்வி, குதிரை ஏன் கருப்பாக மாறியது? முதல்ல வெள்ளையாக இருந்துச்சு, அப்புறம் சிகப்பாக மாறிச்சு, இப்போ என்ன கலரில் மாறி இருக்குது? கருப்பாய் மாறி இருக்கிறது. முதல் கேள்வி, குதிரை ஏன் கருப்பாக மாறியது? கருப்பு என்றால் அதற்கான அர்த்தம் என்ன என்ற விஷயத்தை படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குதிரையிலையும் நம்ம படிக்கும்போது கலருக்கான அந்த அர்த்தத்தை படிப்பது உண்டு. அதே போல தான் முதல் கேள்வி, குதிரை ஏன் கருப்பானது, அந்த கருப்புக்கான அர்த்தம் என்ன என்பதை முதல் கேள்வியாக படிக்க போகிறோம். 2வது, அந்த குதிரையின் மேலே ஒரு நபர் ஏறி இருந்தார்ல, அவர் கையில் என்ன இருக்குது? தராசு இருக்கிறது. வேதாகமத்தில் 2 விதமான தராசுகளை பற்றி பேசுகிறது. என்ன 2 விதமான தராசு? ஒன்று நல்ல தராசு, மற்றொன்று கள்ளத்தராசு. ஆனா இந்த நபர் கையிலும் தராசு இருக்குது இல்ல, இது நல்ல தராசா கள்ளத்தராசா என்பதை நீங்கள் நானும் கண்டுபிடிக்கணும். அப்ப 2வது, ஏன் கையில தராசு, அந்த தராசு நல்ல தராசா கள்ளத்தராசா என்பதையும் நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறது. 3வது, இந்த 3வது முத்திரை உடைத்த போது ஒரு வார்த்தை வருது. 6வது வசனம், அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் அப்படின்னு வார்த்தை வருகிறத நீங்கள் நான் பார்க்க முடியும். அப்போ ஒரு பணத்துக்கு எத்தனை படி கோதுமை? 1 படி கோதுமை. ஏன் இவ்வளோ விலையேற்றம்? ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமையா? அப்போ ஏன் இவ்வளோ விலையேற்றம் வந்தது என்பதையும் அந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்ன? ஏன்னா சாதாரணமாக விலையேற்றம் நடக்காது இல்லை, அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதனால விலையேற்றம் வந்திருக்குது. உதாரணம் பாருங்களேன், கடந்த ஒரு போன மாதம் கூட எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள் விலைகள், மளிகை விலைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. ஏன் போயிட்டு அந்த காய்கறி கடையில் கேட்கும் பொழுது சொன்னாங்க, அந்த சாதனம் வாங்குகிற கடையில் கேட்டோம். அப்போ சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது இல்லை, இன்னும் அதை விட்டால் சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் போய் நிற்கிறோம். ஹோட்டலில் போயிட்டு ஒரு சாப்பாடு விலை என்னன்னு கேட்கும்போது இது வரைக்கும் கொடுத்துருந்த சாப்பாடு விலை 100, இப்போ 120. ஏன் 20 ரூபா ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க?
என்னங்க சொல்கிறாங்க? சிலிண்டர் தட்டுப்பாடு. அப்போ நல்லா கவனமாக கவனிங்க. ஏன் ஹோட்டலில் சாப்பாடு விலை அதிகமாகுது? அங்கே ஏதோ ஒரு தட்டுப்பாடு நடந்திருக்குது. அப்போ இங்கேயும் கோதுமையின் விலை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ரொம்ப ஹெவி ரேட்டு. ஏன் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அது என்னன்னு நீங்கள் நானும் படிக்கணும். நான்காவது, ஒரு 2 பொருட்களை அந்த வசனத்தில் சொல்கிறத பார்க்க முடியுது. எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். மிக சிஸ்டர் கண் அப்படியே டிம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல. சரி, சந்தோஷம். சரிங்க, இங்கே கொஞ்சம் அப்படியே வாசிப்போம். திராட்சரசம் எண்ணெய் இல்லை. அப்போ திராட்சரசம் எண்ணெய் என்பது எதை குறிக்கிறதா இருக்குது என்பது 4வது கேள்வி. 5வது கேள்வி என்ன படிக்க போறோம்னா, ஏன் இந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்ற சத்தம் பிறந்தது? அதற்கான காரணம் என்ன? இந்த 5 கேள்விகளை தான் இந்த 3வது முத்திரையில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியா படிக்கும்போது அந்த 3வது முத்திரை எதை பற்றி பேசுகிறது என்பதை நீங்களால தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நான் நினைக்கிறேங்க, இன்னும் எத்தனை காலம் இப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு கிடைக்குன்னு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த பஞ்சத்திற்கான காலம் ஆகாரத்துக்கான பஞ்சம் அல்ல, ஆவிக்குரிய பஞ்சம்னு சொன்னார் பாருங்க. அந்த பஞ்சத்துக்கான காலம் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. என்ன கிருபையோ ஆண்டவர் தயவோ, நம்ம திருச்சபையில் பாருங்க இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆண்டவர் வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தயவு செய்து இங்கே உட்காந்து சத்தியத்தை கேட்குற நீங்களும் நானும் ஏதோ ஒரு சர்வீஸ் நடக்குது, ஒரு செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்பட்ட போதும் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம், என்ன சம்பவம் நடக்க போகிறது என்பதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சரி, அதில் முதல் காரியத்தை படிப்போம். குதிரை ஏன் கருப்பாய் மாறியது? கருப்பு என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? புலம்பல் 5வது அதிகாரம் 10வது வாக்கியம். புலம்பல் 5வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிப்போம். அந்த கருப்பு என்பது எப்படி வருதுன்னு பாருங்களேன். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரையை போல் கருத்து போயிடுச்சு. இங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் எப்படிங்களா? அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை எல்லாரும் நம்ம அதை உபயோகப்படுத்திட்டு வந்தவங்களா தான் இருப்போம். அந்த ஊதுகோலை வச்சு ஊதி 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 அந்த அடுப்பு இருக்கிற அந்த கரை எப்படி இருக்கும்? ஒரே கருப்பாக இருக்கும்ல. அந்த கருப்பு தான் அங்கே சொல்கிறாங்க, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரையை போல் கருத்து போயிடுச்சு. அப்போ கருப்பு என்பதற்கு என்ன அர்த்தம்னு பைபிள் சொல்லுது. கருப்பு என்பது எதை குறிக்குதான்? பஞ்சம். அப்போ குதிரை சிகப்பாக இருந்தது வெள்ளையாக மாறி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சம்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்ன பஞ்சம் என்பதை தான் நீங்கள் நானும் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நன்றாகவே தெரியும். முதல் குதிரை வெள்ளை. வெள்ளை எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்? பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நீதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெள்ளைக்கு ஆப்போசிட் கலர் என்னங்க? கருப்பு இல்லை. அப்போ வெள்ளை நீதி அப்படின்னா கருப்பு அநீதி. அப்போ இந்த பஞ்ச காலத்தில் ஏதோ அநீதி நடக்குது. அதை தான் ஆண்டவர் இந்த 3வது முத்திரை நமக்கு சொல்கிறார். இன்னும் தொடர்ந்து படிக்கும்போது இந்த கருப்பு என்ற வார்த்தைக்கு இன்னும் சில காரியங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இங்கே அந்த கருப்பு, அந்த இருண்ட காலத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது வாசிப்போம். பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும், நல்ல கவனமாக கவனிக்கணும், இரவின் இருண்ட அந்தகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும்ல, அதை தான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவளுக்கு எதிர்பட்டாள். கேள்வி, இங்க ஒரு ஸ்திரீன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்கப்பட்டது. அந்த அடைமொழி என்னங்க? வேசி என்னக்கூடிய ஸ்திரீ. கேள்வி, இந்த வேசி என்னும் ஸ்திரீ எந்த காலத்தில் வெளியே வந்தா? எந்த நேரத்தில் வெளியே வந்தா? இருட்டான காலம் இல்லை. உங்களுக்கு பைபிளில் யாராவது
வேசி, ஸ்திரீ எங்கேயாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குதா? சரி, மனசில் வச்சுக்கங்க, தொடர்ந்து படிப்போம். யாரை பற்றி இது பேசுதுன்னு அங்கே தான் உடைய போகுது. அப்போ நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த இருண்ட காலத்தில் யார் வெளியே வர்றது அப்படின்னா வேசி என்னக்கூடிய ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? சபை. அப்போ எந்த சபை வந்திருக்குது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கருப்பு குதிரை ஆவிக்குரிய பஞ்சம், இரவு வேசி வெளிப்படுகின்ற காலம் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் விஷயம், கருப்பு என்பது எதை குறிக்குது? பஞ்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது, அந்த கருப்பு குதிரை மேலே ஒரு நபர் இருந்தார். கையில் என்ன இருந்துச்சு? தராசு இருந்துச்சு. முதல் வசனம் ஓசியா 12:7 வாசிக்கும் போது அங்கே நல்ல தராசை பற்றி பேசுது. நம்ம அதை பிறகு படிப்போம். ஆனால் ஆமோஸ் 8வது அதிகாரம் 4-7 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அங்கே ரொம்ப கவனமாக கவனிங்க. அங்கே தான் ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, கள்ள தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும், தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்கிறவர்களே, இதை கேளுங்கள். அவர் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேர் ஆணையிட்டார். 4வது வசனத்துக்கு வாங்க. அந்த 4வது வசனத்தில் தராசு வருது, ஒரு கள்ளத்தராசு வருது. அந்த கள்ளத்தராசு எந்த காலத்தில் வருது என்பதை நம்ம வாசிப்போம். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, அடுத்த வார்த்தையை கவனிங்க, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி. இங்க ஒரு தராசு வருது. என்ன தராசா? கள்ள தராசு. இந்த கள்ள தராசு எதுக்கு வருது என்பதை அடுத்த வார்த்தையை போடுறாங்க பாருங்க. கள்ள தராசினால் வஞ்சித்து. அப்ப நல்லா கவனமா கவனிக்கணும். நல்ல தராசை பத்தி ஓசியா புத்தகத்தில் இருக்குது. ஆனா அது நல்ல தராசு அல்ல, இது கள்ள தராசு. கள்ள தராசு எதுக்கு வருது அப்படின்னா வஞ்சிக்கிறதுக்கு. யாரை வஞ்சிக்கிறதுக்கு? யாரை வஞ்சிக்கிறதுக்கு கள்ள தராசு வருது? ரொம்ப கவனமா கவனிக்கணும். கீழே வருது, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன் கள்ளத்தராசு வந்துச்சுன்னா வஞ்சிக்கிறதுக்கு. யாரை வஞ்சிக்கிறதுக்குன்னா மக்களை வஞ்சிப்பதற்கு. அப்ப நல்லா கவனமா கவனிங்க. 3வது முத்திரையின் காலத்துல தராசு வருது. அந்த தராசு ஏன் வருது அப்படின்னா அங்க யாரோ ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அந்த மக்கள் கூட்டம் என்ன செய்யப்பட போறாங்க? வஞ்சிக்கப்பட போகிறார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். அது எப்படிப்பட்ட பஞ்சம், அன்னைக்கு வந்த காரியம் எப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போகிறது என்பதை அதே ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் பாருங்க எப்படிப்பட்ட பஞ்சம்னு. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட பஞ்சங்களா? ஆகாரத்துக்கான பஞ்சம் அல்ல. எப்படிப்பட்ட பஞ்சமா? ஆவிக்குரிய பஞ்சம். அப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கருப்பு குதிரை பஞ்சத்தை குறிக்குதுன்னு சொன்னோம். அந்த கருப்பு குதிரை மேலே ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார். கையில் தராசு இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த தராசு நல்ல தராசு அல்ல, கள்ள தராசு. அந்த கள்ள தராசு ஏன் வந்துச்சு அப்படின்னா மக்களை வஞ்சிக்கிறதுக்கு. எப்படி மக்களை வஞ்சிக்க போறாங்க அப்படின்னா ஆவிக்குரிய பஞ்சத்தை கொடுத்து. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நம்ம அந்த 8வது அதிகாரத்தில் நான் 5வது வசனத்தை வாசிச்சேன்ல, அதில் எப்படி வஞ்சிக்கிறாங்க என்பதை பைபிள் சொல்லுது பாருங்க. நாங்கள் மரக்காலை குறைத்து. மரக்காலை குறைத்துனா மரக்கான அந்த அளக்கிற படியை சொல்றாங்களா இல்லை மரக்காலுக்குள்ள ஏதாவது இருக்கிறத சொல்றாங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? மரக்காலை குறைத்துன்னு சொல்றாங்களே, அளவளக்கிற அந்த அளவிடா இல்லை அதுக்குள்ள இருக்கிற பொருளான்னு கேட்குறேன். எதை குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொருள். ஏன்? பஞ்சம் இல்லை.
இப்போ அந்த மரக்காலுக்குள்ள என்ன இருக்கும் என்பதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த 3வது முத்திரை உடைக்கப்பட்ட போது 2 காரியத்தை சொல்கிறாங்க. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன் 3வது கேள்விக்கான விடை, ஏன் இங்கு கோதுமை வார் கோதுமையை அங்கே அடையாள குறியீட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, முன்னாடி நாட்களில் அப்பம் செய்யணும் அப்படின்னா 2 பொருட்களை பயன்படுத்தினா தான் செய்ய முடியும். ஒன்று என்ன தெரியுங்களா, கோதுமையையும் வார் கோதுமையும் இணைத்தாதான் எது செய்ய முடியும், அப்பம் செய்ய முடியும். அப்போ அதனால தான் பாருங்க, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் அங்கே ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பமும் அந்த அப்பம் செய்வதற்கான அந்த கோதுமையும் வார் கோதுமையும் ஏன் வருகிறது அப்படி என்பதை நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். அப்பம் சுடணும் அப்படின்னா எது தேவை, கோதுமையும் வார் கோதுமையும் தேவை. கேள்வி, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை தான் கிடைக்குதாமே, ஏன் இவ்வளோ பெரிய விலையேற்றம், என்ன காரணம்? விலையேற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்ல, எதற்காக விலையேற்றம் வந்தது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். எதற்காக என்பதுதான் ஆமோஸ் புத்தகத்தில் வாசித்தோம். மக்களை வஞ்சிப்பதற்காக, சிறைப்பிடிப்பதற்காக. அப்போ ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். குதிரை மேலே ஒரு நபர், அந்த நபர் கையில் கள்ளத்தராசு, அந்த கள்ளத்தராசு வஞ்சிக்கிறதுக்கு, யாரை வஞ்சிக்கிறதுனா மக்களை வஞ்சிக்கிறதுக்கு. எதை வச்சு வஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னா, இங்கு மரக்காலை குறைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கோதுமையும் வார் கோதுமையினுடைய அளவை குறைக்கிறாங்க. அந்த வார் கோதுமை என்பது எதை குறிக்குதுன்னா அப்பம் சுடுகிறதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அவங்க எதை மறைச்சு வைக்கிறாங்கன்னா அப்பத்தை மறைத்து வைக்கிறார்கள். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அப்பம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும், தேவனுடைய வார்த்தை. அதனால தான் சொன்னேன், அது சரீரத்துக்குரிய பஞ்சம் அல்ல, அது எதற்குரிய பஞ்சம், ஆவிக்குரிய பஞ்சம் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அப்போ கருப்பு குதிரையை படிச்சிட்டோம், கள்ளத்தராசு ஏன் வருதுன்னு படிச்சிட்டோம், கோதுமை வார் கோதுமை ஏன் வருதுன்னு படிச்சிட்டோம், ஏன் விலையேற்றம் என்பதை படிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே நீங்கள் நான் வரப்போகிறோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எண்ணெயும் திராட்சரசமும் எதை குறிக்கும் என்பதை நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4வது காரியம், எண்ணெயும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது. பொதுவாக நம்ம எண்ணெய் யாரை குறிக்கிறது அப்படின்னா உடனே ஒரு வார்த்தையை சொல்லும். என்ன வார்த்தை? சரி, ஆதாரம் எங்கெங்க இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தான் எண்ணெய் அப்படின்னு. சகரியா 4வது அதிகாரம். அந்த 4வது அதிகாரத்தில் இப்போ வாசித்தீங்க அப்படின்னா, அங்கு வெளிச்சம் வீசணும் அப்படின்னா எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும் இல்லை? அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஓகே, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்து ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, திராட்சை ரசம் அப்படின்னு. திராட்சை ரசம் எதை குறிக்கும்? எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் குறிக்குதுங்க, சந்தோஷம். திராட்சை ரசம் எதை குறிக்குது? புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு இடத்துல திராட்சை ரசம் கொடுத்தாரு. எந்த இடம்? கானா ஒரு கல்யாணம். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள் எப்படி மக்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்தாரோ, அதே போல பாபிலோன் கடைசி காலத்துல அதுவும் ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்குது. ஆனா அந்த திராட்சை ரசம் கொஞ்சம் விலை கூடுனது. ஏங்க? அது திராட்சை ரசமா இல்லாம எதுவா மாறி இருக்குது? மதுவா மாறி இருக்குது. சாத்தான் பார்க்கறான், ஓஹோ நீங்க சுவிசேஷத்தை கொடுக்குறீங்களோ ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு, நீங்க சுவிசேஷத்தை அனுப்புறீங்களோ மக்களை ரட்சிப்பதற்கு, என் கையிலையும் ஒரு சுவிசேஷம் இருக்குது, நானும் அதை கொடுக்குறேன்னு சொல்லி பாபிலோன் கடைசி காலத்துல மதுவை கொடுக்குறான். எல்லாருக்குமே தெரியும் மது என்பது எதை குறிக்கும்? தவறான உபதேசம், கள்ள உபதேசம்னு சொல்லலாமா? அப்ப திராட்சை ரசம் என்பது எதை குறிக்குதுன்னா உபதேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. திராட்சை ரசம் புளிச்சாதாங்க மது. ஆனா திராட்சை ரசம் எதை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் கொடுத்ததற்கான பின்னாடி இருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்ற காரியம். எப்படி அவர் ரத்தம் சிந்தி மரிக்க போகிறார் என்ற அந்த மரணத்திற்கான நற்செய்தியை கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர், திராட்சை ரசம் என்பது உபதேசம் என்ற விஷயத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த காரியத்தை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அது காரியம் என்ன அப்படின்னா,
ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, நீ எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. ஸோ இந்த 5வது கேள்வியை கொஞ்சம் இறுதியாக வச்சுக்குவோம். இப்போ இந்த 4 காரியத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா இணைக்க போகிறோம். இணைத்து இது எப்படி சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறது என்பதை நீங்கள் நான் படிக்க போகிறோம். முடிவில் நீங்கள் தான் சொல்லணும் இந்த 3ஆம் முத்திரையின் காலம் எந்த காலம் என்பதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கருப்பு குதிரை, கள்ளத்தராசு, அங்கே அந்த கள்ளத்தராசை ஏன் கொண்டு வராங்கன்னா வஞ்சிக்க கொண்டு வராங்க. ஏன் வஞ்சிக்கிறாங்கன்னா மக்களை சிறைபிடிக்க வஞ்சிக்கிறாங்க. ஏன் மக்களை சிறைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. மக்கள் அங்கே அப்பத்தை சாப்பிட்டா சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை நடத்துவாங்க. மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா அந்த அப்பத்தை வச்சு தான் அடிமைப்படுத்த முடியும். பார் கோதுமையும் கட்டுப்பாட்டில் வச்சாதான் மக்கள் அடிமையாக மாறுவாங்க. அப்போ அதை தெளிவாய் புரிந்து கொண்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களை அடிமைப்படுத்துவதற்காக விலையேற்றத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த விலையேற்றம், அடிமைப்படுத்துகிற காரியம், இது எல்லாம் மீண்டும் சரித்திரத்தில் நடக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் விலையேற்றம், அடிமைப்படுத்துகிற காரியம், இது எல்லாம் நடக்க நினைக்கிறீங்களா? வரலாற்றில் திரும்ப மறுக்கூடிய சரித்திரத்தில் நடக்க நினைக்கிறீங்களா? என்ன சம்பவம் அது? என்ன சம்பவம்? ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி ஒரு காலம்னு சொல்கிறேன்ல, அன்னைக்கு நடந்தது அப்படியே முடிவு காலத்தில் நடக்க போகுது. எப்படி அப்படின்னா மக்களை அடிமைப்படுத்துவதற்கு இதில் கை வைக்க போகிறாங்க. அதை தான் முன்னாடி நாட்களையும் கையை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது சரீரத்துக்கான பஞ்சம் அல்ல. நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். அது எதற்கான பஞ்சம்? ஆவிக்குரிய பஞ்சம். அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா சுவிசேஷம் முதல் குதிரை, வெள்ளை குதிரை வேகமாய் புறப்பட்டு போச்சு. உலகமெங்கும் சுவிசேஷம் போயிடுச்சு. மக்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி எல்லோரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராங்க. இதை சாத்தான் பார்க்குறான். ஐயோ ரொம்ப தப்பாச்சே, அநேகர் மனம் திரும்புறாங்களே, இந்த திட்டத்தை எப்படி தடை செய்யறது? எட்ரா பட்டயத்துன்னு பட்டயத்தை எடுத்தான். இல்லை, பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் கொன்று போடுறான். அவன் கொன்று போட ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை திருச்சபையில் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. என்னடா இது, கொலை செஞ்சா இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தலாம்னு நினைச்சோம். ஆனா கொலை செய்த பிறகும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியலையே. அப்ப சாத்தான் அடுத்த திட்டத்தை கொண்டு வரான். அந்த அடுத்த திட்டம் தான் 3வது முத்திரை. இது எப்படி சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறது அதை தான் படிக்க போறோம். சரித்திரத்தில் இந்த சம்பவம் எப்படியாய் நிறைவேறுகிறது என்பதை பார்ப்போம். 2வது முத்திரையின் காலகட்டத்தில் ஒரு வருஷம் சொன்னேன். 303 313 வரைக்கும் ஒரு 3 அரசர்கள் அரசாண்டாங்கன்னு சொன்னால் அந்த 3 அரசருடைய பெயரை நம்ம படித்தோம்ல. இப்போ அந்த 3 அரசர்களும் உபத்திரவத்தை கொடுக்குறான், கொலை செய்து பார்க்குறான். அந்த திட்டத்தை நிறுத்தவே முடியலை. கிறிஸ்தவர்கள் இன்னும் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னடா செய்யுதுன்னு ஒன்றுமே புரியலை. இப்போ சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த 3 அரசர்களை தள்ளிடுறான். போங்கடா நீங்கள், உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு ஒரு நபரை கொண்டு வரான். அந்த நபர் பேர் என்ன தெரியுங்களா? கான்ஸ்டன்டைன். நம்ம ஏற்கனவே இந்த ஈஸ்டர் அந்த சத்தியங்கள்லாம் படிக்கும்போது இந்த நபரை குறித்து அதிகமாக படித்தோம். இப்போ அந்த 3 ராஜாக்களுக்கு பிறகாக கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு மன்னனை கொண்டு வரான். இந்த மன்னன் செய்த செயல் என்ன தெரியுங்களா? இந்த ராஜா பெரிய பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தலை. இந்த 3 நபர்களும் இணைந்து மரண சட்டத்தை போட்டாங்க பாருங்க. அந்த மரண சட்டத்தை ஃபர்ஸ்ட் நீக்கிறாரு. நீக்கின உடனே மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குல்ல. 2வது ஒரு அறிவிப்பு கொடுத்துறாரு. என்ன அறிவிப்பு தெரியுமா கொடுக்குறாரு? நீங்க தாராளமா தசமபாகம் காணிக்க வாங்கிக்கோங்க, நல்ல ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்ப கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப அந்த ராஜாவை இவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? எப்படிங்க பார்ப்பாங்க? இவர் தாண்டா கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி, நமக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கான்ஸ்டன்டைனை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் உற்சாகத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, இந்த கான்ஸ்டன்டைன் ஏன் வந்தார் அப்படின்னா உபத்திரவத்தினாலும் மரணத்தினாலும் ஜெயிக்க முடியாத விஷயத்தை தந்திரத்தினால் ஜெயிப்பதற்கு வந்திருக்கிறான். கொஞ்ச நாள் போகுது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு அமல்படுத்தணும்னு வரும்போது உடனே கிறிஸ்தவன் போர்க்கொடியை தூக்கிடுறான். ஏன்? எங்கள் கையில் சத்தியம் இருக்குது, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த கான்ஸ்டன்டைனுக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ, நான் ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும்னு நினைக்கிறேன், இது சரி வர மாட்டுதா அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறான் அப்படின்னா முதலாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவரே கான்ஸ்டன்டைன் தான்.
கிபி 321 அந்த சங்கத்தை கூட்டி, கான்ஸ்டன்டைன் அந்த சங்கத்தை கூட்டி 321வது வருஷத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை தொழுது கொள்ளலாம். இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சட்டம் பிறக்குது. கிராமப்புற உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் அந்த சட்டம் இல்லை. ஏன்னா நீங்களாம் இப்போ உழைங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சட்டத்தை பிறப்பிக்கிறான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கிபி 64 திரும்ப ஒரு சட்டம் போடுறான். அந்த சட்டம் என்ன அப்படின்னா, விவசாயிகள் மற்ற கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் நீங்கள் சனிக்கிழமை போய் வேலை செய்யுங்கன்னு கொடுத்தா, அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, அதனால் இந்த சட்டத்தை நான் அமல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சட்டத்தை அமல்படுத்திட்டார். சட்டத்தை அமல்படுத்தி அவருடைய நாட்கள் கடந்து போகிறது. கடந்து போனதுக்கு பிறகாக என்ன நடக்கு தெரியுங்களா? இவன் அந்நியன், இவனுக்கென்று சில வழிமுறைகள் உண்டு. இதை எல்லாத்தையும் எங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறான்? கிறிஸ்தவ சபைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இப்போ இங்க உண்மையா இருக்கிற கிறிஸ்தவங்க அந்த பொய்யான கோட்பாடுகளும் பொய்யான சட்டத்திட்டங்களும் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்கல்ல. இப்போ இந்த காரியம் யார்கிட்ட போகுதுன்னா, கான்ஸ்டன்டைன் கிட்ட போகுது. அவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த அந்த சாம்ராஜ்யத்தையும் ரோமாபுரியின் சாம்ராஜ்யமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்வது கான்ஸ்டன்டைனுடைய எண்ணம். இப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யார் தடை அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தடை. எதை வச்சு தடை செய்யறாங்கன்னா, வேதாகமத்தை வச்சு தடை செய்யறாங்க. இப்ப அடுத்த திட்டத்தை போடுறான். என்ன திட்டத்தை போடுறான் தெரியுங்களா? இவங்க அந்த திட்டங்களை அமல்படுத்த விடாததற்கும், இவன் கொண்டு வருகிற அந்த காரியங்களை தடை செய்வதற்கு எதை ஆதாரமா தூக்குறாங்க? பைபிள், வேதாகமத்தை ஆதாரமா தூக்குறாங்கல்ல. அவன் கொண்டு வந்த முதல் காரியம், ஒரு பைபிள் இருந்தால் தானே நீ அதை கொண்டு இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்லுவேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பைபிளுக்கு பதிலாக 50 பைபிளை நான் மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டைன் கிட்டத்தட்ட 50 விதமான மொழிபெயர்களை வேதாகமத்தில் கொண்டு வந்தார். அவர் தான் முதலாக அந்த வேதாகமத்தை 50 பிரிவுகளை மொழிபெயர்த்து கொடுத்தவர். ஒவ்வொரு வேதாகமும் தவறான உபதேசங்களையும் தவறான கொள்கைகளையும் உள்ளடக்கி அந்த மொழிபெயர்ப்புகள் உலகமெங்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 50 தவறான மொழிபெயர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமா தான் கிங் ஜேம்ஸ் வெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஜேவி ஆங்கிலத்தில். நம்முடைய திருச்சபை வாசிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பைபிள் இருக்கு அப்படின்னா கேஜேவி மட்டும்தான். ஏன் அது அப்படின்னா, அது பலமுறை ஆராய்ச்சி செய்யப்பட்டு பலவிதமான கள்ள உபதேசங்கள் திருச்சபைக்குள்ள வருகிற பொழுதெல்லாம் தடுத்து நிறுத்தி எது உண்மையான உபதேசம் என்பதை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் எது அப்படின்னா இந்த கேஜேவி பைபிள். கான்ஸ்டன்டைன் நினைச்சான், நீங்க எதுக்காக இருந்தாலும் போர்க்கொடி தூக்கிட்டு வரீங்களோ, நான் என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் வேதாகமத்தோடு பல வேதாகம மொழிபெயர்ப்புகளை கொண்டு கலக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கலக்க ஆரம்பித்த உடனே உண்மையான ஒரு சத்தியத்தை ஒருத்தவங்க கொண்டு அவன் பைபிளை காட்டும்போது இப்போ எதிரில் இருக்கிற நபர் அவங்க என்ன செய்வாங்க? எங்க பைபிள் அப்படி சொல்லலையே, பாருங்க எங்க பைபிள் எப்படி சொல்லுது பாருங்கன்னு அவங்க எதை கொண்டு வருவாங்க. இப்போ ராஜா என்ன செய்வாரு? 2 பக்கமும் பிரச்சனை வருது, என்ன செய்வாரு? என்னங்க செய்வாரு? 2 பக்கமும் பிரச்சனை வருது. இப்போ ராஜா என்ன செய்வாரு? உங்க 2 பேர் கருத்து இருக்கட்டும், நான் சொல்றதை செய்யுங்க. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதுதான் நடந்துச்சு. எப்படி இந்த வெள்ளை குதிரை சிகப்பாய் மாறியதோ, அந்த சிகப்பு குதிரை அடுத்தது கருமை நிறத்துக்கான வந்த காரணம் என்ன அப்படின்னா, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தை பிசாசான சாத்தான் யார் மூலமா கொண்டு வந்தான் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்டைன் மூலமாக இந்த சட்டத்தை அமல்படுத்தி அப்படியே மெதுவாக உள்ள கொண்டு வந்தான். நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு போப்பரசர் ஆட்சியில் உட்கார்ந்தார். என்ன செய்தார் தெரியுங்களா? வேதாகமத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கிற பல காரியங்களை கண்டுபிடிச்சு பல கூட்டம், அதில் ஒன்று தான் வால்டேனியர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தவங்களுக்கு. வால்டேனியர்கள் அந்த போப்பரசருக்கு முன்பாக சொல்றாங்க, இருக்கிற அந்தி கிறிஸ்து யாரு? நீதான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுங்களா நிலைமை நடந்துச்சு? அவங்களை எல்லாரையும் சுட்டெரிச்சு கொலை செய்தார்கள். ஆமா, பைபிள் வெளியே கிடைக்க விடாதபடி அந்த காலம் அவ்வளவு கொடுமையான காலம். அதற்காக தான் அந்த காலம் இருண்ட காலம் என்று சொல்லி வரலாறு பதிவு செய்கிறது. கிபி 538 1798 வரைக்கும் அந்த காலம் பஞ்சகாலமா இருந்து, அடுத்த குதிரையில் அதை நம்ம படிப்போம் இன்னும் தெளிவா. நீங்க நல்லா கவனமா கவனிங்க. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன், நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேசி
ஒரு ஸ்திரீ எந்த காலத்தில் வந்தான்னு பார்த்தோம்? இருண்ட காலத்தில் வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிச்சோம்ல. வேதாகமத்தில் யார் அந்த வேசி, யார் அந்த ஸ்திரீ, யாரை பற்றி பேசுதுங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் இருக்குது இல்லை, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம் ஆடை தரித்தவளும் அப்படின்னு தொடங்குது இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த இருண்ட காலத்தில் வெளிவந்த அந்த ஸ்திரீ யாரு, அந்த வேசி யாரு? புரியுதுங்களா? மூன்றாவது குதிரை கருப்பு குதிரையாக மாறினது எப்படி அப்படின்னா, வேதாகமத்தின் சத்தியங்களை மறைத்து, வேதாகமத்தின் சத்தியங்களை மற்றவர்களுக்கு கிடைக்க விடாதபடி வேதாகமத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களாய் அடிமையாய் மாறிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் முதலாம் குதிரையின் காலகட்டத்தில் பாருங்க, சுவிசேஷம் போச்சு, சத்திய வசனம் போச்சு, அநேக ரட்சிப்பினுடைய அனுபவத்தை அடைந்தார்கள். ஆனால் இந்த மூன்றாவது குதிரையின் முத்திரையின் காலகட்டத்தில் சத்தியம் போகல, அடிமைகளாகவே இருந்தார்கள், பாவிகள் பாவம் செய்கிறதாகவே இருந்தார்கள். ஒருவரும் சத்தியத்தை அறிய முடியாத ஒரு காலம் இருந்தது. அதனால தான் குதிரை என்ன கலர்? கருப்பு கலர். சரி, ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போறோம். 5வது ஒரு கேள்வி வச்சல்ல, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்துச்சுல்ல. அந்த கேள்வியை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. எண்ணெய் என்பது யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை இந்த கூட்டம் சேதப்படுத்த முடியுமா? என்னங்க நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் பரிசுத்த ஆவியானவரை சேதப்படுத்த முடியுமா, முடியாதா? என்ன ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க? முடியுமா, முடியாதா? முடியுங்க. இந்த கூட்டம் வெளியில் மட்டும் இல்லை, இன்னைக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து செவன்த் அட்வென்டிஸ்டுக்குள்ளே வந்துருச்சு. உபதேசம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆவியானவரே கிடையாதான். சேதப்படுத்துறாங்களா இல்லையா என்னைய? நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை காட்டுறது வெளியிலேருந்து எங்கேயும் காட்ட மாட்டாங்க. எங்கே தெரியுங்களா காட்டுவாங்க? நம்ம சபை விசுவாசிக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடியவங்க புத்தகத்தையே கொண்டு வந்து காட்டுவாங்க. ஆனால் சத்தியம் இன்னது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முதல் ஆதாரம் வேதாகமம் தான். இந்த வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து மூவர்கள் தேவர்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இந்த மார்க்கம் என்னையை சேதப்படுத்தியதா அப்படின்னா சேதப்படுத்தியது. திராட்சரசம் எதை குறிக்குதுன்னு படித்தோம்? உபதேசம்ல. சரிங்க, உபதேசமும் சேதப்படுத்த முடியுமா, முடியாதா? இன்னைக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு இப்போ உலகத்தில் சொன்ன எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, அப்படியா சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா, என்னங்க புதுசாக வந்து சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. புதுசாங்க இது புதுசா? வேதம் அதை தானே சொல்லுது. அப்போ நீங்கள் கவனமாக கவனிங்க. அந்த திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருந்தபடினால தான் சத்தம் பிறக்குது, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் நீ சேதப்படுத்தாதே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மூன்றாவது முத்திரையின் காலகட்டம், கருப்பு குதிரை, கள்ள தராசு. அந்த கள்ளத்தராசு சாதாரணமாக வரல, மக்களை வஞ்சிப்பதற்காக வந்தது, மக்களை அடிமைப்படுத்துவதற்காக வந்தது. எக்ஸாக்டா 313க்கு பிறகாக இந்த அரசுகள் அமைந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வேதாகமத்தை மக்கள் கையில் கொண்டு செல்லாதபடி தடை செய்து மக்களை பாவம் செய்கிற வாழ்க்கையிலே வைத்து, பாவத்திற்கான பரிகாரம் இது, இதை செய்யுங்க உங்களுக்கு பாவம் போயிடும். பாவ மன்னிப்பு சீட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எதுக்குங்க அந்த சீட்டு? எதுக்கு அந்த சீட்டு? எப்பயாவது யோசித்திருக்கிறீங்களா இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கிரியைகளினால் ரட்சிப்பு, நீ இதை செய்தா ரட்சிக்கப்பட்டுருவ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசமும் கிரியும் இணைந்து வரணும். விசுவாசம் இருக்கணும், கிரியை இருக்கணும். விசுவாசிக்கிறவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துவான்? கிரியில வெளிப்படுத்துவான்ல. அந்த காரியத்தை இன்னைக்கு அப்படியே பிரித்து இந்த உலகம் மாபெரும் மஞ்சகத்தில் இருக்குது.
யோசித்து பாருங்க, வெள்ளை குதிரை சிகப்பு குதிரையா மாறுச்சு, சிகப்பு குதிரை கருப்பு குதிரையா மாறுச்சு. சாத்தான் பார்த்தான், ஓஹோ உபத்திரவப்படுத்தினா நீங்க அதிகமாகிக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்களை நான் எப்படி வஞ்சிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நைஸ நண்பனை போல உள்ள வந்தான். உள்ள வந்து கையை போடுற மாதிரி மேலே தோளில் கையை போட்டு எங்கே பிடிச்சிட்டான்? கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டான். கழுத்தை பிடிச்சி இறுக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை எது அப்படின்னா 3ஆம் முத்திரையின் காலம். இப்போ இந்த கருப்பு குதிரை அடுத்த ஒரு கலருக்கு போக போகுது. என்ன குதிரை? 4வது கலர் குதிரை, மங்கின நிறம். இல்லை, அந்த மங்கின நிறம் என்ன என்பதை தான் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். அன்பானவர்களே, வேதாகமம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் அடிக்கப்பட்ட திருச்சபையை எப்படி தூக்கி நிறுத்தினார், உபத்திரவப்படுத்தப்பட்ட திருச்சபையை தேவன் எப்படி உயர்த்தி பிடித்தார், உபத்திரவத்திலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் வாழ்ந்த திருச்சபையை கர்த்தர் எப்படி கைவிடாத பாதுகாத்தார் என்பதை ஒவ்வொரு காலகட்டங்களும் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 7 முத்திரையை படிக்கும்போது கிறிஸ்து எப்படி அறிமுகமானாரு? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமா வந்தாரு? யாரோ ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் அடிக்கப்பட போகுது, அதனால ஆண்டவர் எப்படி வந்தாரு? அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்தார். ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய திருச்சபை அடிக்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த இறுதி காலத்தில் அடிக்கப்பட போகிற நபர்கள் யார் என்பதை அடுத்த வாரத்தின் தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். இந்த 3வது முத்திரையின் காலத்தில் நடந்த சம்பவங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சிந்திச்சு பார்ப்போம். உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்ட வேதாகமம் சாதாரணமாக வரல. எத்தனையோ நபர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நெருப்பிலே நீந்தி அநேக உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில் இருந்து தான் எதை கொடுத்தாங்க? இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? பாவிகள் பாவிகளாகவே மடிந்து விடக்கூடாது, அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தாங்க. எத்தனை பேர் பரிசுத்தம் அடைவதற்காக வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.